Shri Gurubhyo Namaha. I welcome you all to our online class. This is class 12 biology. Today we are going to start with chapter 9 from our biozoology. The lesson name is applications in biotechnology. Okay, in the lesson la nama biotechnology oda uses. Okay, நிறைய fields la biotechnology use ஆகுது. ஸோ எந்தெந்த ஃபீல்டில் எப்படி இந்த பயோடெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். ஓகே, ஒன் பை ஒன் வில் see its application. Before going into the application of this biotechnology, first we'll see what is biotechnology. So in Tamil, biotechnology அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிரி தொழில்நுட்பவியல். ஓகே, biotechnology. Bio in the sense you all know that, okay, study of living organisms. Okay, so உயிரி தொழில்நுட்பவியல். Technology is using some techniques. Okay, தொழில்நுட்பத்தை நம்ம உயிரிகளை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸை தான் நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயோடெக்னாலஜி நிறைய ஃபீல்ட்ஸில் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பயோடெக்னாலஜினா என்னன்றதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட அப்ளிகேஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ பயோடெக்னாலஜி இட் இஸ் அ combination of two words, biology and technology. Already I told you, no, biology, study of living organisms. உயிருள்ள பொருட்கள். இங்க உயிருள்ள பொருட்கள் எதை நம்ம யூஸ் பண்ண போறோம்னா கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ண போறோம். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை டெக்னிக்கலாக எப்படி யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பொருட்களை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபீல்ட் ஆஃப் டெக்னாலஜியை தான் நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டூ வேர்ட்ஸ், பயாலஜி வித் டெக்னாலஜி. Okay, so biology, as you know, it is science of living organism. உயிருள்ள பொருட்களை பற்றி படிக்கிறது. Technology, practical application of scientific knowledge. அவைலபிளாக இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம சயின்டிஃபிக் நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணலாம், எந்தெந்த டெக்னிக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஓகே, அதுக்கு எப்படி ஒரு வரையறையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, this biotechnology is a use of technology in the manipulation of living organisms. Manipulation, what do you mean by manipulation? Manipulation na enna solluvom, ஒரு சில அதோட தன்மைகளை நம்ம மாற்றி அமைக்க போறோம், அதுதான் manipulate. ஓகே, ஸோ மேனிப்புலேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அதோட நார்மலான செயல்ல இருந்து அதை நம்ம மேனிப்புலேட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு நமக்கு தேவையான பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ it is a use of technology in the manipulation of living organism to do practical things and provide useful products. நமக்கு தேவையான பொருட்களை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை மேனிப்புலேட் பண்ணி. எப்படி அதை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு முன்னால் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. ஓகே, நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, நம்ம ஒவ்வொரு செல்லுலையும் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள ஓகே நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, அதுதான் இந்த டிஎன்ஏ. Okay, so the DNA la we are going to manipulate. Okay, this is just a pictorial representation. Okay, you cannot cut using a forceps, you cannot cut your DNA because we cannot handle, நம்மளால நம்மளோட DNA வை பார்க்கவோ அதை தொடவோ முடியாது. Okay, but using a technical methods we are going to do this. Okay, இது possible. ஓகே, இந்த டிஎன்ஏல இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் பீஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாசிபிள் இன் சயின்ஸ். அதுக்கு யூஸ் பண்ணுற சயின்ஸை தான் நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பயோடெக்னாலஜி. ஸோ திஸ் பிக்சர் இஸ் கிவிங் யூ, ஓகே, உங்களுக்கு பயோடெக்னாலஜி அதில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுக்கும். சரியா? ஸோ நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலில் இருக்க அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் okay availability we are going to change. I told you, no, நம்ம previous slide la பார்த்தோம், we are going to manipulate the organism. How we are going to manipulate, எப்படி உங்களால் அதை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஓகே, யூஸிங் நமக்கு என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது, நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசத்தோட டிஎன்ஏவை இந்த மாதிரி மாற்றி அமைக்க போகிறோம், மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம அதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த சாப்டர் 9ல் ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. இந்த பயோடெக்னாலஜி அப்படின்றது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னால் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது.
இந்த எல்லா ஃபீல்டுலையுமே இந்த பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஓகே, நம்மளுடைய லெசன் அந்த சாப்டர் 9ல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இன் மெடிசன். ஓகே, ஸோ மெடிக்கலில் எப்படி வந்து அவங்க இந்த பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா biotechnology, using biotechnology to produce one important hormone. Before seeing that hormone, அது எந்த ஹார்மோன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே you know about, okay, this is very familiar disease, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, டயபெட்டிஸ். ஓகே, டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, சர்க்கரை வியாதி. ஓகே, சர்க்கரை வியாதி அப்படின்றது என்ன, ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு நம்ம எல்லாருக்குமே கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர்லேருந்து நம்மளோட சர்க்கரை அளவுலேருந்து எல்லாமே நம்ம பாடியில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் லெவல் இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் லெவல் மெயின்டைன் ஆகாமல் அதிகமானாலோ குறைஞ்சாலோ நம்மளோட நார்மல் மெட்டபாலிசம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவுக்கு வரும்பொழுது நமக்கு ஏற்படுற வியாதி தான் இந்த டயபெட்டிஸ். ஓகே, சர்க்கரை வியாதி. இந்த டயபெட்டிஸை யூஸ் டு கால் இட் அஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகே, ஸோ இந்த டயபெட்டிஸ், வாட் இஸ் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இஸ் அ டிசீஸ் இன் விச் blood glucose levels are above normal. ஓகே, நம்ம ரத்தத்தில் இருக்கிற சுகரோட அளவு, சுகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் நிறைய உணவுப் பொருட்களில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அந்த கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த நியூட்ரியன் தான் குளுக்கோஸ். ஓகே, அந்த குளுக்கோஸ் தான் வந்து நமக்கு எனர்ஜியை, நம்ம உடம்புல நமக்கு சக்தி ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். ஓகே, ஸோ அந்த குளுக்கோஸோட அளவு நம்ம ரத்தத்தில் அதிகமாகும் பொழுது நமக்கு உண்டாகிற ஒரு நோய் தான் இந்த diabetes. Okay, so most of the food we eat, okay, I told you, no, it is turned into glucose. Okay, and நம்ம எல்லார் பாடியிலையுமே வந்து we have an hormone. Okay, நம்ம பாடியில் ஒரு நார்மலாகவே ஒரு ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணோன்னா, சப்போஸ் நம்மளோட குளுக்கோஸ் லெவல் அதிகப்படியாக போகும்பொழுது அந்த குளுக்கோஸை இன்னொரு வேதிப்பொருளாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் குளுக்கோஸ் டு கிளைகோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. This is taking place in all our body. Okay, அந்த குளுக்கோஸ் கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி அந்த கிளைகோஜன் நம்மளோட லிவரில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவுக்கு மீறி போகாது. பட் ஒரு சிலரோட பாடியில் என்ன ஆகும்னா அந்த குறிப்பிட்ட ஹார்மோனோட சிந்தசிஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த பிளட்டில் இருக்க குளுக்கோஸோட அளவை மீறி போகுது. ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹார்மோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளுடைய பாடியில் we have an organ called pancreas. ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, நம்மளுடைய செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீங்கள் படிக்கும்பொழுது அதில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த pancreas. ஓகே, ஸோ இந்த pancreas என்ன பண்ணுன்னா, இட் இஸ் ப்ரொடியூசிங் அ ஹார்மோன். தட் ஹார்மோன் இஸ் கால்ட் இன்சுலின். ஓகே, ஸோ இந்த இன்சுலின் தான் இட் இஸ் அன் ஹார்மோன் விச் இஸ் கண்ட்ரோலிங் அவர் பிளட் குளுக்கோஸ் லெவல். இந்த இன்சுலினோட ப்ரொடக்ஷன் நம்ம பாடியில் ஓகே ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகாத பொழுது தான் நமக்கு இந்த டயபெட்டிஸ் டிசீஸ் வருது. ஓகே, ஸோ இதுதான் டயபெட்டிஸ். ஸோ வென் யூ ஹாவ் டயபெட்டிஸ், your body either doesn't make enough insulin. ஓகே, ரெண்டு விதமான டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய பேருக்கு வர்றது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் தான். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, இன்சுலின் ஹார்மோன் தேவையான அளவுக்கு நம்மளோட பேன்க்ரியாஸில் சுரக்காது, செக்ரீட் ஆகாது. அதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ அதுதான் இது, டசன்ட் மேக் எனஃப் இன்சுலின். ஓகே, வாட் இஸ் அ டைப் 2? ஸோ திஸ் இஸ் டைப் 1. And what is a type 2 diabetes அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, can't use its own insulin. இன்சுலின் ஆக்சுவலாக அவங்க பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த இன்சுலினை அந்த டிஷ்யூஸால் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி அதனால் உண்டாகிற டயபெட்டிஸை தான் நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, this type of diabetes is called type 2 diabetes. So இது டயபெட்டிஸோட ரெண்டு வகை. இதில் அந்த டைப் 1 டயபெட்டிஸ், இன்சுலினோட செக்ரீஷன் சரியான அளவில் இல்லாதப்போ ஏற்படுற அந்த டைப் 1 டயபெட்டிஸ்க்கு தான்
இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, ஓகே, they are taking that insulin as a treatment. ஓகே, ஸோ இந்த இன்சுலினை எப்படி இந்த பயோடெக்னாலஜி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆல்ரெடி தே ஆர் ப்ரொடியூசிங் இட். ஓகே, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் what is diabetes and what are the different types of diabetes. Okay, so next we are going to see insulin production. Okay, early days how they have produced this insulin அப்படினு பாத்தீங்கன்னா, okay, the insulin was extracted from the animal pancreas. Okay, slaughter houseல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த cows pigs எல்லாம் கட் பண்ணும்போது அதோட pancreasஐ கலெக்ட் பண்ணிட்டு அந்த pancreasல இருக்க இன்சுலினை எடுத்து they are using it for treating diabetes patient. But it was having some disadvantage. Okay, what are the drawbacks of using this human, that is animal insulin? When you see, it is due to increasing incidence of insulin dependent diabetes, an increased supply of insulin was required. Okay, so day by day the patient, those who are going to be affected by this disease, rate is increasing. So to that rate they cannot get that insulin from the cows and pigs pancreas. Okay, that is one drawback. Then availability of pancreas decreased due to decreased consumption of red meat. People stopped eating this red meat, so availability of pancreas is not there. And one more reason is there. What is the other reason? When you see, okay, this taking this insulin produced by this cows and pigs by the human beings produced some allergic reactions in their body. Okay, so these are the drawbacks of using this insulin which are produced in animal body. Okay, to overcome this, the scientists started thinking on an alternative source of this insulin. So what is that alternative source? When you see this field is okay, it is they started using this rDNA technology to produce this insulin. So now we are going to see human insulin production by recombinant DNA technology. Already we have seen how they are manipulating DNA வை manipulate பண்ணி எப்படி நமக்கு தேவையான பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அந்த டிஎன்ஏவை மேனிப்புலேட் பண்ணி நமக்கு தேவையான இன்சுலினை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ here when you take human insulin, it is synthesized by a special type of cells in our pancreas, and those cells are called beta cells of islets of Langerhans. Okay, it is there in our pancreas. Human pancreas la இப்படி ஒரு group of cells இருக்கு. அந்த cells secrete பண்ற ஹார்மோன் தான் insulin. Okay, so this insulin structurally when you see this insulin, okay, totally the insulin அப்படின்றது ஒரு long chain of amino acid, polypeptide chain. இந்த polypeptide chainல மொத்தம் எத்தனை amino acids இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51 amino acids are there. Okay, and the 51 amino acids வந்து they have arranged as a two chains, ரெண்டு செயினா இருக்கும். Okay, A chain and B chain. A chainல எத்தனை amino acids இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 21 amino acids இருக்கும். B chainல 30 amino acids இருக்கும். So இதுதான் structure of insulin. Okay, insulin அந்த ஒரு chemical structure of that insulin hormone பார்த்தீங்கன்னா டோட்டலாக 51 amino acids இருக்கும். அந்த 51 amino acids ரெண்டு செயினாக இருக்கும், A chain and B chain. A chainல 21 amino acidsம் B chainல 30 amino acidsம் இருக்கும். Okay, and now we are going to see in rDNA technology how they are producing this hormone. Okay, the DNA வை manipulate பண்ணி எப்படி நம்ம இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Okay, so this is the overall methodology used in this production. So what they are doing now, they are taking one bacterium. Okay, they are taking one bacterium. So this bacteria, it is having a vector called plasmid. Okay, vector called plasmid. Vector அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, what is this plasmid அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜீன்ஸை மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன். Okay, suppose in our body pancreas is having, okay, there is a gene encoding for the production of insulin. Okay, all our body cells அதுக்கு தான் நமக்கு கிட்ட ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸ் என்கோட் பண்ண தான் நம்மளோட பாடியில் எல்லாமே சிந்தசிஸ் ஆகும். அந்த மாதிரி அந்த இன்சுலினை ஒரு பர்டிகுலர் ஜீன், that is a piece of DNA will
decide. So நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த piece of DNA-வை isolate பண்ணி எடுத்துட்டு it has to be what is it transported to some other organism. Okay, ஒரு ஜீனை ஒரு ஆர்கானிசத்துல இருந்து எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு போடணும். Okay, so it has to transfer from one organism to other organism. Okay, so இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு கேரியர் தேவை. இங்கேருந்து இதை இங்கே கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு கேரியர் தேவை. அந்த கேரியர் தான் இந்த பிளாஸ்மிட். ஓகே, அந்த கேரியரை தான் நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ திஸ் plasmid is acting as a vector here. So vector DNA is ready and the DNA which is encoding, can you say this? This is that piece of DNA I told you, that is gene. So that gene which is encoding human insulin. Okay, so now what they will do now in biotechnology, they have an enzyme called restriction enzyme. Restriction enzymes are called molecular scissors. Scissors என்ன பண்ணுவோம், நம்ம scissors யூஸ் பண்ணி பேப்பரை கட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் என்சைமை மாலிகுலர் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போய் இந்த பிளாஸ்மிடை கட் பண்ணும். ஓகே, ஆக்சுவலாக பிளாஸ்மிட் வந்து சர்க்குலர் ஸ்ட்ரக்சர், க்ளோஸ்டு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். The restriction enzyme என்ன பண்ணுதுன்னா it is going and making a cut here. So it opens that plasmid DNA. கட் பண்ணி அந்த plasmid DNA-வை open பண்ணியிருக்கு. Okay, so the same restriction enzyme using that we will cut this gene also. So it is easy for us to paste our vector DNA and what is it, the gene of interest. இது வந்து gene of interest. நம்மளோட interest என்ன இப்போ, we are going to produce insulin hormone. அதுக்கு தேவைப்படுற gene தான் gene of interest அப்படின்னு சொல்லுவோம். Okay, so this gene of interest, it is, we are cutting it with restriction enzyme and this plasmid vector also we are cutting it with restriction enzyme and there is another enzyme called DNA ligase. இந்த DNA ligase யூஸ் பண்ணும்போது என்னன்னா DNA ligase வந்து நம்ம கம்ஸ் மாதிரி, நம்ம கம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரெண்டு இதுவை ஒட்டுறதுக்காக கம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே என்ன ஆகும்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி நம்ம ஜீன்ஸையும் டிஎன்ஏவையும் கட் பண்ண உடனே அந்த டிஎன்ஏ லைகேஸ் போட்டோன்னா இட் வில் கோ அண்ட் பேஸ்ட். சி எக்ஸாக்ட்லி அப்படியே திரும்பி அது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளாக ஆகிடுச்சு அந்த டிஎன்ஏ. சரியா? ஸோ அது பேஸ்ட் ஆகிட்டு இட் இஸ் ப்ரொடியூசிங் அ காம்பினேஷன் ஆஃப், இப்போ இது என்னது, காம்பினேஷன் ஆஃப் plasmid vector and our gene. Okay, so இந்த DNA-வை தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்லுவோம்னா rDNA அப்படின்னு சொல்லுவோம், recombinant DNA. That is two different DNA combined together. So that is called recombinant DNA. ரெண்டு, ஓகே, இது ஒரு DNA அது ஒரு DNA, ரெண்டும் இப்போ கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நம்ம recombinant DNA-ன்னு சொல்லுவோம். ஸோ தென் இந்த recombinant DNA-வை என்ன பண்ணுவோம்னா we will transform them into a bacterial cell. Okay, a well known bacterial cell what is used in this purpose is E. coli. Okay, so இந்த RDNA வந்து E. coli குள்ள போட்டு அந்த E. coli E. coli அப்படின்றது ஒரு பாக்டீரியா. ஓகே, அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான ஊட்டப்பொருட்கள் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாக்டீரியாவை வளர்ப்பாங்க. ஓகே, ஜீனை நம்ம வந்து வளர்க்குறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணுறது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த ஜீனை கொண்டு போய் பாக்டீரியாக்குள்ளே போட்டுட்டு they are growing this bacteria. It is easy for us to grow this bacteria. இப்போ இந்த E. coliயோட ஜென்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 20 minutes ஒரு ஜென்ரேஷன் அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போனா 24 hours நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை ஜென்ரேஷன் அந்த E. coli ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ we will get a bulk amount of E. coli. ஸோ தேவையான அளவுக்கு இந்த E. coliயை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த E. coli செல்ஸ் எல்லாம் லைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த பர்டிகுலர் ஜீனை எடுத்து ஓகே தே வில் அலோ இட் டு எக்ஸ்பிரஸ். ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னென்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவாக ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன், தட்ஸ் வாட் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, தென் ஆர்என்ஏ வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் த்ரூ த ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, திஸ் ப்ராசஸ் வி வில் கால் இட் ஆஸ் transcription. Then next to that there is translation. So translation முடிஞ்சு நமக்கு கிடைக்கிற இந்த புரோட்டீன் தான் நமக்கு தேவையான அந்த insulin hormone. So as the number of E. coli is increasing, the amount of protein, that is insulin, which is going to be produced will also be more. Okay, so நம்ம எவ்வளோ amount of E. coli வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த இன்சுலின் ஹார்மோனும் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் RDNA டெக்னாலஜியில்
அவங்க இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன இன்சுலின் ஸ்ட்ரக்சரில் 2 செயின் இருக்குது, ஏ செயின் அண்ட் பி செயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ செயின் அண்ட் பி செயினை தனித்தனியாக சிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரே ஸ்டெப்பில் தட் இஸ் ஜென்ரல் ஸ்டெப் நம்ம பார்த்தது. அந்த ஜென்ரல் ஸ்டெப்பை ஏ செயினுக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, தென் பி செயினுக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அட் லாஸ்ட் தே வில் கெட் செப்பரேட் ஏ செயின் அண்ட் பி செயின் அண்ட் யூசிங் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் this A chain and B chain combine together. Okay, they bound together by disulfide bonds which results in the production of a mature insulin. Okay, mature insulin la da rendu chain irukum, A chain and B chain nu. Pro insulin அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அந்த pro insulin ல பாத்தீங்கன்னா see இங்க பார்க்கலாம் நீங்க pro insulin அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ப்ரோ இன்சுலின் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடியிலலாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுல ஓகே தேர் வில் பி அன் அடிஷ்னல் செயின் விச் இஸ் கால்ட் சி செயின். ஓகே, ஸோ இட் இஸ் நார்மல் இன்சுலின் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் பாடி. நம்மளோட பேன்க்ரியாஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த இன்சுலினில் இந்த சி செயின் இருக்கும். வென் இட் இஸ் கெட்டிங் மெச்சூர்ட் அந்த சி செயின் வந்து க்ளீவ் ஆகிடும், அதை விட்டு பிரிஞ்சு வந்துடும். தென் தே வில் ஹாவ் ஒன்லி திஸ் ஏ செயின் அண்ட் பி செயின் விச் இஸ் ஆக்டிவேட்டட் அண்ட் விச் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் அவர் glucose level. Okay, but in the RDNA technology la avanga produce pandra insulin la no use of C chain. Okay, C chain is not having any role in controlling glucose level. Glucose control பண்றதுக்கு C chain நால எந்த யூஸும் கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா A chain and B chain மட்டும் synthesize பண்ணி they are producing active insulin directly. So this is how இந்த biotechnology அப்படின்ற ஃபீல்டை யூஸ் பண்ணி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இன்சுலின் வந்து இட் வாஸ் அக்செப்டட் approved in the year of 1982. Okay, this insulin it was actually produced by the company, American company called Eli Lilly company. Okay, this is the name of the company which is, this is additional information you just note it down. Eli Lilly, American company called Eli Lilly company produced this insulin using RDNA technology. அது வந்து 1982ல அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 years ப்ராசஸ் முடிச்சு 1986ல தான் கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கினாங்க. அந்த கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண அந்த ட்ரேட் நேம் என்ன, அந்த இன்சுலினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுமிலின். ஸோ இப்போல்லாம் இந்த யுமிலின் தான் ஒரு சின்ன பாட்டிலில் இன்சுலின் ஹார்மோனாக ஓகே மெடிக்கல் ஷாப்லலாம் அவங்க வித்துட்ருக்காங்க. ஓகே, அண்ட் தட் யுமிலின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை திஸ் recombinant DNA technology only. Thank you children. In our next video அடுத்த யூஸ் என்ன பயோடெக்னாலஜியை வேறு எப்படியெல்லாம் மெடிசினல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ children.